ஹலோ மேம். ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் மேம். ஸோ உள்ள எல்லாருமே மூவிலாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே அதான் மூவி நேம் மாதிரி தான் இருக்குது, ஃபயராக இருக்குது. ஸோ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ ஹவு டு யூ ஃபீல்? இவ்வளோ பேர் உங்களோட ரெஸ்பான்ஸ் படம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இது என்னோட மிக பெரிய புது அனுபவம். ஓகே. ஸோ நான் 6 படம் முடிச்சிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படமாக ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ஃபஸ்ட் படங்கிறது நம்மளுக்கு எப்போயுமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸைட்மெண்ட்டோடு வருவோம். இங்கே வந்தோன்னே இங்கே உள்ள சத்தம், இந்த கூச்சல், இவங்க படம் நல்லா இருக்குன்னு சொன்ன இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆமாம், அப்படி பட்டர்ஃப்ளைலாம் நிறைய மறந்துச்சு. ஆனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னு பேசாமல் இருந்தேன். ஸோ கண்டிப்பாக ஸோ நம்ம ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி தான் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பராக அவங்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ உங்கள்கிட்ட நானும் இன்னும் மூவி பார்க்கல, அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கேட்டேன். நானுமே இன்னும் பார்க்கல. கண்டிப்பாக பார்க்கலாம் மேம், எல்லாருமே உட்காந்து டீமாக. ஸோ இன்னுமே இந்த அப்யூஸ் பண்ணுற மாதிரி கேரக்டர்லாம் நம்ம சொசைட்டியில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஸோ அதை பற்றி கண்டிப்பாக இருக்கிறாங்க. ஆனாலும் எனக்கு எவ்வளோ பேர் இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதில் நிறைய பேர் வெளியில் சொல்கிறது இல்லை. எல்லாமே உள்ளுக்கே வச்சுட்டு அவங்களுக்குள்ளேயே அப்படியே குலுங்கி புழுந்து அந்த மாதிரி அவங்க அதுக்குள்ளேயே இருந்துக்கிறாங்க. ஸோ என்ன இருந்தாலுமே என்ன பிரச்சனை நடந்தாலுமே கேர்ள்ஸ் வெளியில் ஃபேஸ் பண்ண தெரியணும், தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம எல்லாத்தையும் சமாளித்து நம்ம மேலே வர முடியும். கண்டிப்பாக. ஸோ அந்த மூவிலேருந்து நீங்கள் சொல்கிறதுனா ஸ்ட்ராங்காக வருங்க. ஸோ எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வாங்க. ஆமாம், வெளியில் சொல்லி தெளிவாகணும். கேர்ள்ஸுமே எதுக்குமே பயப்படக்கூடாது. எதுனாலும் ஃபேஸ் பண்ணி பார்த்துக்கலாம், என்ன நடக்க போகுதுங்கிற அளவுக்கு தைரியமாக இருக்கணும்னு சொல்கிறேன். ஓகே மேம். ஸோ பாலா பிரதரோட உங்களோட காம்பினேஷன் வந்திருக்கு. ஸோ ஷெடியூல்லாம் எப்படி இருந்துச்சு? ஷூட்டிங்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? உண்மையே சொல்லணும்னா இந்த செட்டு என்னால் மறக்கவே முடியாது. இந்த டோட்டல் க்ரூ பயங்கர ஒரு ஃபேமிலி மாதிரி. இப்போ நார்மலாகவே எல்லா படமுமே ஒரு ஒர்க் பண்ணக்குள்ள ஒரு ஃபேமிலியாக தான் ஒர்க் பண்ணுவோம். பட் இருந்தாலும் இந்த படம் முடியக்குள்ள ஐயோ இந்த க்ரூவே இப்போ விலகி போகுதுங்கிற அளவுக்கு இருந்துச்சு. பயங்கர கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெண்ட்லி, என்ன சொல்கிறது, ரொம்ப அழகாக ட்ரீட் பண்ணாங்க. என்னால் மறக்கவே முடியாது. டோட்டல் க்ரூ, ஏடிஸாக இருக்கலாம், அந்த கேமராமேனாக இருக்கலாம், சார் ஜேஎஸ்கே சாராக இருக்கலாம், கூட நடித்த பாலாவாக இருக்கலாம். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, இதில் சீன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு இந்த கதை சொல்லக்குள்ளே நான் கொஞ்சம் உண்மையாகவே பயந்தேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி சீனெல்லாம் நம்ம பண்ணதில்லை, இந்த மாதிரி இன்டிமேட் அப்படி இப்படிங்கிறாங்களே, கொஞ்சம் ஏதாவது கண்டென்ட்டுங்கிறாங்க. ஃபஸ்ட்டு எந்த படம் நம்மளுக்கு ரிலீஸ் ஆக போது நம்மளுக்கு சொல்லவே முடியாது. ஒருவேளை இது ரிலீஸ் ஆச்சுன்னா ஆடியன்ஸோட அவங்களோட புரிதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஆனால் சொல்லப்போனால் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ அதே டைமில் கூட நடித்த பாலாவுமே சரி, ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் தான் நாங்கள் படமும் நடித்து முடித்தோம். ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த டீம் என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது. கண்டிப்பாக. ஃபைனலி ஆர் யூ ஹாப்பி மேம்? ரொம்ப ஹாப்பி. ஓகே ஓகே, தேங்க் யூ ஸோ மச் மேம். ஸோ எல்லாமே ஜூன்னு போட்டாங்க, தேட்டர்ஸில் எப்படி வரப்போன்னு பார்க்க போகிறோம். என்னோட சார்பில் படம் மிகப்பெரிய வெற்றி, என்னுடைய வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.